ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, என்னோட E41-25 கவர்மெண்ட் லேப்டாப் வந்து சார்ஜ் போட்டால் வந்து சார்ஜ் ஆகலை, இண்டிமேஷன் லைட்டே எரியலை. என்னடா பிரச்சனையாக இருக்கும் அப்படின்னு செக் பண்ணி பார்க்கும்போது வந்து எனக்கு இந்த லொக்கேஷன் தெரியுதா, இந்த இடம் தெரியுதா, இந்த இடத்துல வந்து வர கெப்பாசிட்டர் வந்து ஷார்ட் ஆகிடுச்சு. இங்கே பாருங்கள், கெப்பாசிட்டர் ரிமூவ் பண்ணி வச்சுருக்கேன், செக் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். பார்த்தீங்கன்னா தெரியும், கெப்பாசிட்டர் வந்து ஷார்ட் ஆகிடுச்சு. இந்த கெப்பாசிட்டர் ஷார்ட் ஆனதுனால தான் எனக்கு வந்து என்னோடய லேப்டாப்பில் வந்து சார்ஜ் ஏறலை. இப்போ நான் வந்து பேட்டரியை கனெக்ட் பண்ணிவிட்டு சார்ஜ் போட்டு காமிக்கிறேன் பாருங்கள். ஒரே ஒரு நிமிஷம். இப்போ பாருங்கள், லைட் வந்து பிளிங்க் ஆகுது, சார்ஜ் ஏறுது. ஓகேவா? இது நீங்கள் செக் பண்ணுறதுக்கு முன்னாடி சார்ஜர் வந்து வேறு லேப்டாப்பில் போட்டு செக் பண்ணுங்கள். அப்படி சார்ஜ் ஆகுது, அதுக்கப்புறமும் அப்படி வேறு லேப்டாப்பில் அவங்க சார்ஜர் வந்து கரெக்டாக ஒர்க் பண்ணுதுன்னா இந்த கேபிள் இதை வந்து செக் பண்ணி பாருங்கள். ஆனால் இன்னொரு ப்ராப்ளமாக இருக்குது, லைட் வந்து விட்டு ஒரே ஒரு வாட்டி பிளிங்க் ஆகிட்டு அதுக்கப்புறம் எரியவே இல்லை அப்படின்னா வந்து இந்த கேபிள்லேயும் ஃபால்ட் இருக்காது, உங்கள் சார்ஜர்லேயும் ஃபால்ட் இருக்காது. அப்போ வந்து பேட்ரி ப்ராப்ளமாக இருக்கும். ஒன்று வந்து பேட்ரி ஃபுல்லாக ட்ரையாக இருக்கும், இல்லை பேட்ரி வந்து மொத்தமாக போயிருக்கும். அந்த மாதிரி இருந்தால் வந்து நீங்கள் பேட்ரியை தான் செக் பண்ணணும். ஒரே ஒரு வாட்டி பிளிங்க் ஆகிட்டு அதுக்கப்புறம் பிளிங்கே ஆகலை அப்படின்னா, இல்லை எனக்கு சுத்தமாக எரியவே இல்லை அப்படின்னா வந்து கேபிளோ இல்லை சார்ஜரையோ செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து மதர் போர்டில் பார்க்குறது பெட்டர். எடுத்தோடனே மதர் போர்டில் வந்து ப்ராப்ளம் வராது, இது ரெண்டுத்தில் ப்ராப்ளம் வந்திருக்கலாம். நீங்கள் அதை செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மதர் போர்ட் செக் பண்ணுறது வந்து நல்லது. ஓகேங்களா? இந்த வீடியோ அவ்வளோதான். பாய்.